ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு திண்டுக்கல் ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன். இந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா பிரியாணி மசாலாவும் மட்டன் மசாலாவும் அரைச்சு செய்ய போறோம். அப்புறம் இந்த மட்டன் பிரியாணி வந்து ஜீரக சம்பா அரிசியில தான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப பாரம்பரிய டேஸ்டடா இருக்குங்க இந்த மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மசாலாவை ஃப்ரெஷ்ஷா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு பட்டை, 9 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 2 மாசி, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்ப நம்ம இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்ப நம்ம இதை மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பட்டை, அப்புறம் 2 அன்னாசி பூ, 5 கிராம்பு. இப்ப நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வந்து 2 கப் அளவுக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இந்த ஜீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். பிரியாணி பண்ற மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 15 சாம்பார் வெங்காயத்தை நான் நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் 2 வெங்காயம் நான் நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா ஆகணுங்க, அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நீட்டமா 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், இது 2 சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம 1/2 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லி இலை, இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்துட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் மட்டன்ல கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இதை ப்ரெஷர் குக்கர்ல மாத்திடலாம். மாத்திட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் நம்ம நல்லா இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மறுபடியும் அதே பாத்திரத்துல மாத்திடலாம். மாத்திட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி வந்து மட்டன் வேகும் போது சேர்த்துக்கிட்டோம். சோ மொத்தம் 3 கப் அளவு தண்ணிங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு வேணும்னா இந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் வந்து நல்லா தெரியற அளவுக்கு தண்ணி வத்தணுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு அந்த சாதம் தெரியற அளவுக்கு நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சில வந்துடும். இப்ப பாருங்க, முக்காவாசி தண்ணிலாம் வத்திருச்சு, அரிசி நல்லா தெரியுது, முக்காவாசி அரிசியும் வெந்துருச்சு. இதான் கரெக்டான டைம் தம் போடுறதுக்கு. நம்ம இப்போ தம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபாயில் ஷீட்டை வந்து போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஃபாயில் ஷீட் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு ஓரமாக நம்ம கவர் பண்ணிக்கலாம்.
அவ்வளவுதாங்க. அடுப்பை லோ ஆக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் நம்ம தம் பண்ணிடலாம். தம் முடிஞ்சிட்ட அப்புறம் இப்போ நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில். செம்ம ஸ்மெல் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. அண்ட் டேஸ்ட் கூட அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.